பிரைஸ் தி லார்ட். உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வார்த்தை யோபுவின் புஸ்தகத்திலிருந்து இந்த காலை வேளையில் நாம் கேட்டோம். ஆண்டவர் இந்த காலை வேளையில் தேவஜனமாயிருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம், முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். யோசேப்புடைய சகோதரர்கள் யோசேப்பை பகைத்து அவனுக்கு தீமை செய்ய நினைத்தார்கள். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனாலும் தேவன் இப்பொழுது நடந்து வருகிறபடியே இதை நன்மையாய் முடிவடைய பண்ணினார். அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களை சுற்றி இருக்கிற வேலை ஸ்தலங்களிலோ எங்கேயோ ஒரு இடத்துல உங்களை வேதனைப்படுத்துகிறவர்கள் உங்களுக்கு தீமை செய்ய அவர்கள் நினைக்கலாம். யோசேப்புடைய வாழ்க்கையில் தீமை செய்தார்கள் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறது. தீமை செய்ய நினைத்தார்கள், அவர்கள் நினைக்கத்தான் செய்தார்கள். ஆனால் அதே தீமையை கர்த்தர் நன்மையாய் முடிவடைய பண்ணினார் அல்லவா? ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகள் அல்லவா நீங்கள்? ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் அல்லவா? நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலும் தீமை நன்மையாய் முடியும். உங்களுக்கு எதிராக துஷ்டன் எத்தனை ஆயுதங்களை ஆயத்தப்படுத்தினாலும் அதை ஒன்றும் வாய்க்காமல் செய்திட பரலோகத்தின் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். கவலைப்பட வேண்டாம், பதறிட வேண்டாம். நிச்சயமாக முடிவுண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. உங்கள் முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். God bless you.